இந்த உடுப்புகள் வந்து மிஷினுக்கு போட்டது என்ன மடுக்க இல்ல. நான் சொன்னான் இதை வேலைக்கு போடுற உடுப்புகள் இதை அயன் பண்ணி வைக்கணும்னு ஒன்றுமே செய்யல. எல்லாம் அந்தபடியா அடக்கு. நான் இப்பதான் சமைச்சிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டேன்னா ஒரு இருக்குது முடிச்சிட்டு செய்யறேன். என்ன ஒரு கைதான் இருக்குண்டு, 2 கை தான் இருக்கு. எல்லாம் இருக்கும். உமக்கு மாத்திரம் ஒரு கையா இருக்கு. இதை முடிச்சிட்டு நீங்கள் எல்லாத்திலும் அப்படி சொல்றீங்க. 2 கை சரி, 2 கை இருக்குது. நான் முடிச்சிட்டு உங்களுக்கு செய்தாரேன். முடிச்சிட்டு செய்தாருன்னா நான் அது வரைக்கும் வேலைக்கு போகாம நிக்கணும். நான் வந்து உமக்கு சொன்னான் இதெல்லாம் செய்து வையும் முதலே என்று. எல்லாத்தையும் கடைசி நேரம் உமக்காண்டி வந்து நான் இது முடிஞ்சு வரும் வரைக்கும் நான் அனி பார்த்து நிக்கணும் வேலைக்கு போடியே. நீங்கள் இருக்கா போட்டுட்டு சும்மா அவர் செய்தாத்தானே என்ன எல்லாம் நிலாண்டு நான் செய்ய வேணும். அவர் செய்திருக்கலாம் தானே. என்ன உம்மன்ற பாட்டுல ஆய்த்து கொண்டிருக்கிறீர். என்ன செய்து தருவீரா? என்னமா இப்ப நான் முடியுது ஜெகன் நான் வந்து இது பண்ணி கொண்டு நிக்கிறீர். சொன்னதை அப்பப்ப செய்துட்டா இந்த பிரச்சனைகள் வராது. வேலைக்கு போகும் பிறகு உனக்கு வண்டியா கிடக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து அயன் பண்ணி முதலே வச்சிருந்தால் போட்டு கையறுக்க போட்டது அதை எடுத்து அயன் பண்ணி வைக்கிறதுக்கு கஷ்டமா கிடக்கு. அதுக்கு பிறகு கதை சொல்லி கொண்டு இந்த மந்தன் உயிர்காகம் உண்டு. அப்பா குடிச்சாலும் போல சும்மா எனக்கு ஒரு கைதான் பாத்திரங்காலு அயன் பண்ணல மெஷின்ல மாத்தி போடலன்னு கேட்க அவன் செய்யலாம் தானேம்மா. நான் செய்யறத முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லவும் அப்படியா வரைஞ்சு சொல்லி குப்பா உள்வாரமா இருந்தாலும் காரியங்கள் இல்லை. அவர் குடிச்சிட்டு வந்தது என் பல்ல படுத்து வேற என்ன செய்யறதம்மா. இப்படித்தான் இழுத்து பறிக்க வேண்டியா இருக்குது. பாப்பா நிலா என்ன எல்லாம் முடிஞ்சுதா? என்ன சாப்பாடுகள் எல்லாம் முடிஞ்சுதா? முடியுதா? என்ன முடியுது. நீங்க சாப்பிடும்போது அதுக்குள்ள நான் அயன் பண்றேன் டக்குண்டு இப்பதாரேன். இதெல்லாம் முதலே செய்து வச்சா எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. எல்லாம் கடைசி நேரம் வேலைக்கு போற நேரம் அங்க வேலைக்கு கொஞ்சம் பிந்தி போனா என்ன அடக்குமென்று தெரியும் தானே. ஒரு நாளைக்கு 8 நேரம் சும்மா நிலாண்டு கொண்டிருப்பார். ஒரு பம்பரம் போல என்ன உம்மன்ற பாட்டுல உமக்குள்ள காய்ச்சி கொண்டிருந்தேன். எனக்கு விளங்குது. என்னத்தான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன். இல்ல ஜெகன், நான் இந்த வாரன் கொண்டு வர்றேன். நான் வந்து காத்து கொண்டிருந்த அவ்வளவுதான். அது பிரச்சனையில சேட்டை மாத்திரம் அயன் பண்ணினா சரி, காய்ச்சிட்டு நான் மற்றதை எடுத்து போட்டுட்டேன். இல்ல காய்ச்சிட்டு பேண்ட் இப்ப அயன் பண்ணி முடியுது. நீர் அயன் பண்ணி முடிய அங்க வேலை முடிஞ்சிருமா? இந்தாங்க சரி, இந்தாங்க அப்பாடா, இந்தாங்க போட்டு கொண்டு போங்க. சாப்பாடையும் கொண்டு போங்க. ஓமாமா போயிட்டேன். இப்பதான் போறாரு. நீ உடுத்த விடங்கிடுவேன். ஒரு ஒன்றும் இல்லை. நான் நல்ல பாடம் படிப்புதான். நான்டா சும்மா என்ன சொல்றீங்க? அப்படின்னா நான் அவரோட சண்டை பிடிக்க சொல்றீங்களா? என்ன செய்யறதம்மா? நான் சண்டை பிடிக்கிறத சொல்லுவான். எல்லாம் இது முறிந்து கொடுத்து நல்லா பழக்கி வச்சிருக்கிற பழக்கம். போறேன் அம்மா விரும்பி செய்துட்டேன். தொடக்கத்திலிருந்து நான் செய்து பழகிட்டேன். அவர் அதே பிடிய நிக்கிறாரம்மா. அப்ப நான் என்ன செய்யறதம்மா? பாப்பா இதுக்கு ஏதாவது ஒரு வழி வருந்தானே வழி. அவர் நல்ல இடங்கள் கண்டு வந்தார். என்ன தெரியா ஹலோ ஜெகன், இப்ப வேலை முடிஞ்ச கையோட டைம் பார்த்து எடுக்கிறேன். என்ன சொல்லும் டெக்ஸ்ட் பண்ணா 2-3 சாமான் வரைக்க மறக்காம வாங்கியாங்க. என்ன டெக்ஸ்ட் பண்ணினா 2-3 நாளைக்கு முன்ன தான் நான் கடைக்கு போய் எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணினா எல்லாம் பண்ணிக்கணும் வந்தேன் நான். என்ன ஜெகன் சொல்றீங்க? சண்டே செக் பண்ணி நீங்க வேண்டியது சாமான் எல்லாம் நானும் சொல்லி போட்டேன். நடுகிழம் கடைக்கு போயிடாத ஒரு கிழமைக்கு தேவையான சாமான எழுதி தரவணும் பண்ணிக்கொண்டு வரணும்னு சொன்னான். சரியோ, நீர் வந்து திருப்பி இப்படி டெக்ஸ்ட் பண்ணி ஒரு நாளும் போயிடாத கடைக்கு.
ஜெகன், நீங்க என்ன சொல்றீங்க? சண்டே வேண்டீங்கள், இன்றைக்கே பெனிஸ்டே பால் எல்லாம் இருக்குமா? நீங்க பரதா போகட்டு அளவா வேண்டியருவீர்கள். நீங்க தானே குடிக்கிறது. வேண்டியறிவில் வேண்டியாங்கோ இல்லது விடுங்கோ, என்ன செய்யுங்கோ. சரி சரி, அதை நான் என்னன்னு பாக்குறேன். சரி, வையும் போனவையும். ஓகே, பாய். சும்மா ஒவ்வொன்று சொன்னா ஒவ்வொன்றுக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். நடுங்க பாலே குடிக்கிறது என்ன இன்னுக்குள்ளே இன்னும் கலந்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் எல்லாம் வீட்டு போட்டு கொண்டு போனா இன்னும் முடிவெண்டு கொண்டு மாட்டேங்க. என்னம்மா சொல்றீங்க? எந்த ஆதங்கத்தை நான் கவலையா கழிச்சு கொண்டிருக்கிறேன்ம்மா. என்ன நீங்க சொல்றீங்க? பிட் போடுறேன் என்னம்மா? பிட் போட்டுறேன்டா உனக்கு பிள்ளைங்க போகணும். ஒரு குழந்தையும் இல்லை, குட்டியும் இல்லை. அந்த கதையில சும்மா 2 பேரும் குடும்ப வர்றதும் போய் வரதும் நீதான் தான். அதுதான் புறப்படையில அடியான்ட்டு. என்னண்டா நானே இவரோடு இருந்து மல்லு கட்டுறது காணாம இனி ஒரு குழந்தையும் வச்சு போட்டு இதரை பாக்குறதா, குழந்தைய பாக்குறதா, சமையல் வீட்டை பாக்குறதா? என்னம்மா சொல்றீங்க? அப்ப நினைச்சே பாக்கலாதம்மா. இதற்கு இப்ப சிச்சுவேஷனை பாக்க நீங்களே கண்ணுக்கு முன்னால பாக்குறீங்க தானே. என்னது பாக்குறேன், அது பாக்குறதுக்காக குழந்தை இல்லாம இருக்கிறது. குழந்தையை பெற்று தந்தா நான் பார்ப்பேன். அவர் முதல் உருப்படியா இருக்க வேணும். ஒத்தாசியா எனக்கு ஹெல்ப் பண்ண வேணும். குழந்தை குட்டி கொண்டு நிக்கிறீர்கள். உதுக்கிழமை இல்லையம்மா. இப்ப அதெல்லாம் பாப்போம். அவர் ஜெகன் நல்ல நோம்பலா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாருண்டா பேருந்து பார்க்கலாம். அதை பத்தி பண்ணலாம் அம்மா. இல்ல, கல்யாணம் செய்தால் அதுதான் முக்கிய. குழந்தை குட்டி குழந்தைகள் முதல் பெற்றா நான் வந்து பார்ப்பேன். கொஞ்சம் இல்ல, இது குழந்தை வந்துட்டால் அவர் நல்ல வழிவார். குழந்தை பெற்று கொடு, அதான் முக்கியமா. அவரை விட நீங்க தான் ஒற்றை கால நிக்கிறீர்கள். எல்லாம் பாப்போம் அம்மா, யோசிப்பா. வலைக்கு வேற அவர் திரும்பி விடுவார். கடையில இன்றைக்கு போய் குழந்தைய வேண்டி நாளை கொண்டு வர இல்ல. நான் யோசிக்கிறேன் அம்மா. இப்ப சரியா? அல்ல, யோசிப்பா. புது குழந்தை பெற்று கொடுத்தீங்கன்னார் வலைக்கு வந்துடுவார். வரல இதெல்லாம் நீங்க இந்த வரல இருக்கலாம். ஒரு குழந்தை இல்லாத குறைதான். குழந்தை இருந்தா நல்லது. அம்மா நீங்க சொன்னதுங்கள் நான் யோசிக்கிறேன்னு சொன்னா நீங்க திருப்பி சொல்ல எனக்கு என்ன செய்யறான்னு தெரியல. மூஞ்சொரு தாண்டுவான விளக்கு மாத்தையும் கொண்டு போன போல என்னையே பார்க்கல. கடவுள் கரவணும் வந்தால் நீங்க சொன்னீங்களே அத ஓகே. நான் சொல்லி எங்கிற கையில ஒன்றுமில்லை. இது கடவுளை பொறுத்தது. கடவுள் தரைக்க பாப்பாம். அதுக்குள்ள ஜெகனம் திரிஞ்சு நல்ல வலிக்கு வரட்டும். இருந்தாலும் என்ன வராது. சரியம்மா, பாப்பம். ஏதோ கடவுள் விட்ட வழியம்மா. சரிதானேம்மா? இத புரியும். ஒவ்வொரு நாளும் சாமானுக்கு லிஸ்ட் போட்டு கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் நில்லுங்க. இந்த கூட்டி கொண்டு இருந்தா கை கழுவிட்டு ஓடிடுறோம். கொஞ்சம் நில்லுங்க. ஓகே, இத கூட்டி நான் இது கையில இருக்கிறத வச்சு கொண்டு போட்டுட்டு தாங்கோ போங்கோ. இது என்ன தேத்த நீரார போட்டு கொண்டு சொன்ன இந்த வெக்கைக்கு அடிக்குது. குடிக்கல வெக்கைக்கு யாரும் குடிப்பினீங்க. நான் கூல் ட்ரிங்க்ஸ் என்ன இருந்தா கொண்டு வரோம் குடிப்போம். அதுகளை சொல்லாதே, மாத்திரம் சொல்லாதே. வேற அலுவல் எல்லாம் சொல்லி கொண்டிரும். இந்த வெக்கைக்கு யாரும் தேத்தனியும் குடிப்பானு இதை போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் எதிர்பார்க்கிறானே முக்கியமா விடியெழும்பி பால் இல்லை. நீங்கள் வேண்டி வச்சதானே. சரி சரி, தண்ணி என்ன இருந்தா கொண்டு வரோம். இந்த தண்ணியை தினம் பிடிச்சுக்கு எடுத்து வச்சிருக்கலாம். பேசிக்க கரைச்சி தரட்டா? சரி, என்னென்ன செய்து முடியுமே. எனக்கு தாகத்துல கேட்கிறேன்னு அதை செய்யட்டா இதை செய்யட்டான்னு நினைக்கிறீர்கள். ஒரு 5 நிமிஷம் வெயிட். இந்தாங்கோ ஜெகன், பேசிக்கா தண்ணி இந்தாங்கோ. உங்களை கட்டினதும் போதும், நான் படுற பாடும் போதும். உங்களை கட்டின நேரத்துக்கு ஒரு குடிகாரனா கட்டினாலும் நான் நிம்மதியா இருந்து விளங்கல. ஒரு குடிகாரனா கட்டிருக்கலாம். அச்சரிச்சு கொண்டு இருக்கிறீங்க சும்மா. குடிகாரனா கட்டி குறைஞ்சது நிலாண்டு கொண்டே நீக்கிறீங்க. குடிகாரனா கட்டி இருக்கலாம். அப்படி கட்டி இருக்கலாம்.
நான் வழிகாட்டுறேன். சும்மா எல்லாத்துக்கும் தொட்டா குற்றம் எடுத்தா குற்றம் இல்ல. ஓமாமா ஓ நீ நல்லா கொடுக்க இப்படித்தான் கொடுக்கும். இப்படி கொடுத்தாதான் திருத்தி எடுக்கல. அம்மா அதுல ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் விடுங்கம்மா. எனக்கு தலை இடிக்குது கேட்கவே சின்னமாக்குறேன். நீ முன்ன பேசாம இருந்தான் இந்த வந்தருவோம். எந்த லைஃப் இப்படி போட்டது அது நீதான் விரும்பி செய்த. ஏன் சாப்பாடு கட்டி வச்சுக்கிறேன் விட்டுட்டு போறீங்கள். பேசாம வந்து எடுத்து கொண்டு போறார். அவருக்கு ரோசம் வந்துட்டது போல. நான் சொன்னது திருந்தீட்டர் போல அடக்குது ஒண்ணு. நான் வேலை முடிஞ்சு 5 ஆளுக்கெல்லாம் வந்துடுவேன். இன்றைக்கு 5 என்னம்மா அடக்கானே இல்லையே. என்னாச்சு? ஏதாவது சாமான்கள் வேண்ட போட்டாரோ? கதவை பூட்டி வச்சுட்டு கதவை துறப்பு மற்றபடி மாத்திரம் கதவு துறந்தபடி இருக்கு. இன்றைக்கு கதவை பூட்டி வச்சிருக்கு. என்ன கண் தெரியறதும் குறைவா இருக்கு. குரல் வித்தியாசமா இருக்குது. என்ன குரல் வித்தியாசமா இருக்கு? என்ன எனக்கு விளங்க இல்ல. வெளியில இருந்து என்ன ஜெகன் என்ன கதவை துறக்கிறதுக்கு பின்ன என்ன ஜெகன் எவன் ஜெகன் ஒண்ணு நிக்கிற? நான் கண் தெரியறதும் குறைவ. ஒரு மாதிரி கதைக்கிறேன். என்ன 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 ஒரு மாதிரி கதைக்கிறேன்? என்ன உள்ள மாதிரிக்குத்தான் கதைக்கிறேன். நான் என்ன வாயால தான் கதைக்கிறேன். உனக்கு தானே குடிச்சவன் ஒருவன் தேவையன்று நீ அதுதான் குடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்போ உனக்கு காணும் தானே. உனக்குத்தான் 5 மணிக்கு 5 ஆளுக்கு வேலை முடிச்சு உனக்கு ஒரு குடிச்சவனை காட்டினால் என்னை விட குடிச்சவன் நல்லா இருப்பான்னு சொன்னி. இப்ப நான் குடிச்சிட்டு வந்திருக்கிறேன். உனக்கு நல்லா தானே இருக்க வேணும். கதைக்கு சொன்னேன். கதைக்கு கிதைக்கு ஒண்ணும் சொல்லக்கூடாது. சரியோ? குடிகாரனை கட்டி இருக்கலாம்ன்றதான் நீ சொன்னி. நான் இப்ப வந்து குடிச்சு போட்டு வந்திருக்கிறேன். இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்க வேணும். சந்தோஷமா இருக்க வேணும். என்ன அம்மா உம்மான்னு ஒண்ணு நிக்கிற? இங்க பாருங்க அம்மா. அம்மா என்ன நடந்து இப்ப கண்ணாடி கொண்டு மூக்கு முட்டை குடிச்சு போட்டு வந்திருக்கிறார் அம்மா. நீ தானே உள்ள சொன்ன குடிகாரன் நல்லதுன்னு சொல்லி அவர் வந்திருக்கிறேன். நீங்களும் சேர்ந்து பாடுறீங்கள் அம்மா. நான் நீ சொன்னதே அவர் நிறைவேற்றி விட்டுட்டாரு. அதுதான் என்ன செய்யறது? இது ஒரு கதைக்கு சொன்னேன் நான் அம்மா. அதுக்காக அதை செய்து போட்டு வர்றதோ குடிச்சு விட்டு தலைங்களா சேர்ந்து பாடுறீங்க. என்ன வேணும் இப்ப? சாப்பாடு எடுத்துட்டா? சாப்பாடு எடுத்துதான் கொண்டு வரணும். நான் சொல்றதெல்லாம் கொண்டு வரணும். சிக்கன் சுட்டு கொண்டு வா, முட்டைய பொறிச்சு கொண்டு வா. சரியா? கொஞ்சம் உழைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. நான் உடனே கொண்டு 5 நிமிஷத்துல வரணும். இங்க விளாங்க. என்ன வேணும்? முட்டை பொறிச்சு என்ன பார்வை போய் சொன்னதை செய்து கொண்டு இப்ப வரணும். என்ன பசிக்கு விளாங்க. என்ன ஓகே 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 இதுல நிக்கிற போ பாப்போம். முதல் போய் இப்ப வரணும். பொறிச்சு கொண்டு வா. பொறிச்சு கொண்டு வர முந்தி மரியாதை கூடி வந்தது, இப்ப மரியாதை கூடி போட்டது. என்ன உனக்கு காய்ச்சி கொண்டு இருக்கிறவங்க போ. முதல் போய் உடனே கொண்டு வரணும். பசிக்க முதல் இருந்த போல இருந்தால் நல்லம் போல அடக்கு. இப்ப மரியாதையும் போட்டது. குடிக்க வலிக்கட்டு முட்டை பொரியல். ஏன்னா முட்டைக்கு வந்து உப்பு வேற என்ன பெப்பர் ஒன்னும் போடுற இல்லையா? போட்டது என்ன போட்டதை காணையில உண்டு.
அது வெளியில தெரியாது, சாப்பிடத்தான் வெளியால ஐயா உள்ளுகான் தெரியுமே. சாமியல் செய்யணும், சாமியல் மண்ணாங்கடி சாமியல். முட்டை உடைச்சிருக்க கோழிய சூடாக்க சொன்னான், பொரிக்க சொல்லல. கோழிய கிரில்ல வச்சு சூடு ஆக்கணும், பொரிக்கிறே இல்ல. என்ன ஓகே ஓகே போய் கொண்டு வா. இதெல்லாம் சாப்பிடல மனுஷரால. அது எந்த உடம்பு செமிக்கும், செமிக்காம இருக்கட்டும். உனக்கு சொன்னதை மாத்திரம் செய். எனக்கு நீ பாடம் எடுக்க வேண்டாம், சொன்னதை செய். ஓகே சரி, என்ன செய்துதான் கொஞ்சம் பொருங்க. சிக்கன் கிரில்ல போட்டிருக்கு, இப்ப கொண்டாடுவா. சிக்கன் கிரில்ல போட்ட முடியதான் தருவா போல வேலைக்கு மேனேஜருக்கு. அவருக்கு படுத்துட்டார், கொண்டு இதுலயே படுக்க விடுவான். சீட்டை கொண்டு போட்டு விடுவோம், இதுலயே படுக்க இருந்ததையில புள்ளி அதுல படுத்துட்டார். அம்மா 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 எனக்கு தலையே இடிக்குது, நித்திரையே இல்ல. ஒரு நாள் தான் குடிச்சிட்டு வர்றாருன்னு பாக்க, இப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு ஜூஸா குடிச்சிட்டு வர்றாரு. அம்மா இதுக்கு என்ன வழி பண்ணலாம்? அந்த குடிய நிப்பாங்க கட்டி வீடு கொண்டு பார்த்தோம். இங்க இருக்கா ஃபேமிலி டாக்டர் இருக்கா கதைச்சிட்டார். அவர் சொல்றாரு ரெண்டு பார்த்தது அப்ப ஒருக்கா கேட்டு பாப்போம், டாக்டரோட கன்சல்ட் பண்ணி பாப்போம் என்ன சொல்றாருன்ட்டு. நிப்பாட்டுறதுக்கு ஒரு வழி வேணும் ஒருக்கா. ஹலோ ஹலோ, யா டாக்டர், யா 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 நான் நிலா கதைக்கிறேன். ஒரு 1 மினிட் கதைக்கலாமா டாக்டர்? யா யா இல்ல என்னண்டா டாக்டர், எங்கட ஜெகன் இருக்கிறார் தானே ஹஸ்பண்ட், அவர் இவ்வளவு நாளும் குடியில இருந்தா போல குடிக்க விழிக்கிட்டார். ஒரு நாள் தான் பார்க்க ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு வாராரு டாக்டர். எனக்கு பெரிய சினமா இருக்கு. இல்ல இருந்தா போல அப்படி அவருக்கு ஒரு கவலையும் இல்ல, அப்படி ஒரு கவலையும் இல்ல. என்னண்டா டாக்டர் அப்ப என்னண்டா டாக்டர், என்னண்டா உங்களுக்கு சொல்றேனே, நான் ஒரு நாள் இவர் சும்மா நக்கெழுத்து கொண்டிருக்கிறது அதை பார்த்துட்டு எனக்கு சின்னமா கிடந்தது. நான் பின்ன வாயால சும்மா கதைக்கு போமாட்டியா சொன்னேன் டாக்டர். உதவிப்பாக்க ஒரு குடிகாரன் திறமென்று சொல்லி குடிகாரனை கட்டி இருக்கலாம், உங்களை கட்டினதுக்குண்டு ஒரு சொல்லுத்தான் சொன்னேன் டாக்டர். யா அந்த சொன்னதுடனே அப்ப அதுக்கு இப்படியே இருந்துட்டு வேலைக்கு போகவும் சாப்பாடை கொண்டு போகவும் ஒரு கதை இல்லாம கொண்டு போனவர். அப்ப திருந்திட்டார், ரோசம் திருந்திட்டார் என்று நான் யோசிச்சேன். வர்ற டாக்டர் குடிச்சிட்டு அப்ப குடிச்சிட்டாருண்டா, அப்ப இன்றைக்குத்தான் நான் சொன்ன கவலையில குடிச்சிட்டாரு பார்த்தால் ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு வர டாக்டர். இதுக்கு ஒரு வழி இல்லையா? இத குடிக்க என்னண்டு நிப்பாட்டுற டாக்டர்? இல்ல நான் அவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், அவர் அதை கேட்கறதா இல்ல. தான் பிடிக்க முயலுக்கு 3 நாள் ஒவ்வொரு நாளும் போய் வர்றார். பிடிவாதமா ஈகோவில இருக்கிறார். பிளீஸ் டாக்டர், நீங்க ஏதாலும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பீஸ் தான் கொடுத்து அந்த குடிய மறக்க பண்ணலாதா? ஒரு சூழ்ச்சியும் இல்லையா டாக்டர்? என்ன அவர் என்ன டாக்டர் அவர் ஒத்துழைச்சாலுன்றீங்க? அவர் நான் நினைக்கல, உங்கள்கிட்ட வரவும் மாட்டார், நான் சொன்னாலும் கீழே சொல்றாண்டா இதையே நிப்பாட்டி இருப்பேன் டாக்டர். நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், அவர் ஓமண்டா கூட்டியாரன் நான் நினைக்கல. அப்ப சரி டாக்டர், என்ன செய்யற பாப்போம். ஓகே டாக்டர், தேங்க்யூ சோ மச், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் டாக்டர். ஓகே பாய். அம்மா அம்மா டாக்டரும் சொல்லிட்டு அவரா நினைச்சு திருந்துறா ஒழியா ஒன்னும் செய்ய இல்லாத, அல்லது அவர் கோஆபரேட் பண்ணி ஒத்துழைக்கணும் உங்களுக்கு, அப்பதான் தான் ஏதாவது செய்யலாம்ண்டு. அவர் இதுக்கு ஒம்பட மாட்டாரம்மா. என்ன செய்யறாண்டு எனக்கு தெரியல. அவரை பிடிச்சிதான் நிப்பாட்ட வேணும்.
அதுக்கு அவருக்கு வர வேணுமே கேரளா சாமி யாருண்டே இன்னும் அதுக்கு ஒரு கேள்வி கேட்பார். அவர் வர வேணுமே அங்க. அவர் வராண்டி என்ன செய்யறா அவர் சாமியார வீட்டை கூட்டி வந்து வச்சுதான் அவர் ரொம்ப வருவார். வீரார் வருவார் தானே குடிச்சுட்டு வரவேற்கார் எதுவும் செய்வார். அதுதான் நல்ல யோசனை தான். பாப்போம். அப்ப அப்படின்னா நாங்க சாமியார்கிட்ட இருக்க கதைப்போம். உங்களோட வீட்டு அட்ரஸ் கொடுத்து வருவீங்களோண்டு இந்த விஷயத்தை சொல்லுவோமே நம்ம. ஹலோ சொல்லம்மா சொல்லம்மா. யாரு பேசுறது? யாரு பறையிறது? நான் நிலா கதைக்கிறேன். நிலா இங்கே மேலே இருந்து கதைக்கிறதா? நிலா இல்ல இல்ல, நான் நிலா கதைக்கிறேன். இங்க கோயம் இங்க நான் இதுலதான் இருக்கிறேன். கிட்ட அடுத்த ஸ்ட்ரீட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட்ல இருக்கிறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுமா? இல்ல ஒருக்கா ஒரு 1 minute தாங்கோ சாமியார் உங்கள்ட்ட இருக்கா கதைக்க வேணும். நானு பெரிய பிஸியா இருக்கிறது. நீ என்ன பறையிறது சொல்லு. ஒருக்கா நீங்க என்னோட கணவர் குடிக்கிறார் இருந்தா போல அந்த குடிய நிப்பாட்டோம். ஏம்மா நீ என்ன பேசுறது புதுசா இருக்கு? கனடாவில எல்லாரும் தானே குடிக்கிறது. இல்ல இல்ல இவர் இவ்வளவு நாளும் இல்ல. இப்பதான் நான் சும்மா ஒரு கதை கதைக்கு நெச்சரிச்சு கொண்டிருக்க குடியார. சரி, எனக்கு கதை தேவையில்லை, ஸ்டோரி தேவையில்லை. என்ன என்ன ஆக வேணும்ன்றது மாத்திரம் குறிப்பா சொல்லு. அவர் குடிய விட வேணும், மரபிக்கோணும். திருதனா குடிக்கிறதே இல்ல, திருதனா குடிக்க தொடங்கிட்டார். அந்த குடிய நிப்பாட்டணும் சாமியார். உங்களால முடியுமா முடியாதா? அது முடியும் என்று தானே நான் சொல்றது. ஆனா அவர் ஆட்களுக்கு கை ஒன்றும் மூங்க மாட்டார் தானே. உனக்கு அடிச்சாரா? அப்பவும் அடிக்கல, முதல் மரியாதையா கதைச்சார். இப்ப நீ நானெல்லாம் கதைக்கிறார். ஒரு அதை பொறுத்துட்டா இத கிரீன் பண்ணு. சரி, அது பெரிய பிரச்சனை இல்ல. நாம நம்மோட சண்டை போட்டு பின்று நானும் கைய வச்சு பெரிய பிரச்சனை ஆகக்கூடாது. அதுதான் நான் பேசுறேன். வராது, அந்த அளவுக்கு வராது. ஆனா அவர் வாரத்துக்கு முன்னம் எனக்கு சொல்லு, நீ கூட்டி கொண்டு வரையில்லாத அங்க கொண்டு வர. அவர் ஓம்பட மாட்டார் சாமியார், வீட்டை வர மாட்டார், உங்கள்கிட்ட வர மாட்டார். இப்படி செய்வீங்களா? நான் உங்களுக்கு பே பண்றேன், நான் அட்ரஸ் டெக்ஸ்ட் பண்ணி விடுறேன், நீங்க பாருங்களா? அவர் 5 முதல் நீங்க பாருங்களா? சரி சரி, அப்படியே அந்த இடத்துக்கு வாருது. சரி, நீங்க எனக்கு அந்த ஒவ்வொரு காசு எல்லாம் சேர்த்து தானே பே பண்ணணும். ஓகே, பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை. ஆனா நீங்கள் குடிய துண்டர மறக்கிற அளவுக்கு எனக்கு முடிஞ்ச அளவு பாக்குறதானே. ஓகே ஓகே, நீங்க காசுல குறியா இருக்காதீங்க பிளீஸ். எனக்கு அவ்வளவு டோர்ச்சரா இருக்கு, கவலையா இருக்கு. இதை தீர்த்து விடுங்க சரியா? உங்களை நம்பி இருக்கிறேன் சாமியா. சரி சரி. அப்ப இன்றைக்கு நான் ஒரு 5 o'clock அங்கே வந்த சரியா? சரி சரி, 5 ஆளுக்கு வருவார். அதுக்கு முதல் வாங்கோ. சரி சாமியார், பாய், வெக்கட்டா. சரி சரி, நான் வாரது. ஓகே ஓகே ஓகே. இந்த நம்பருக்கு நான் அங்கே கால் பண்ண. இந்த வீட்டு நம்பர். யா, அதான் நான் உங்களை கூப்பிட வரேன். நீங்கள் ஓகேம்மா? வாங்க 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 சாமியார், வாங்க வாங்க வாங்க. வெயிலா இருக்கு வெளியில, வாங்க வாங்க. இந்த வாசல் இதாலதானே வருவார் உங்க ஹஸ்பண்ட்? இதுதான் என்ட்ரன்ஸ் சாமியார். யா, சரி. தேவையான திங்ஸ் எல்லாம் குழந்தைங்களா? எலுமிச்சம்பழம், எலுமிச்சி, சரிதானே? இது கழுவி எடுத்து வாருங்க. இது ஒரு குத்து விளக்கு திரி போட்டு எண்ணெய் வச்சு ஏத்தணும். இதுல நான் இதை கழுவிட்டு கொண்டு வரணுமா? தேங்காயம் கழுவிட்டு கொண்டு வாங்க. தேங்காய் முடிய உடைக்க கூடாது சரியா? ஒரு கத்தி வேணுமா? இல்ல, அதை உடைக்க கூடாது. உடைக்கிற தேங்காய் இல்ல, குங்குமம் வைக்கிறது சரியா? அவருக்கு எனக்கு 2 கேள்வி. அவருக்கு அவரு இந்து கடவுளை தானே கும்பிடுறது.
ஓமம் இந்து கடவுளைத்தான் கும்பிடுறது. ஓமம் பிள்ளையார் சரி, என்னன்னா அவருக்கு அந்த பயம் இருந்தா தான் இதை செய்யறது நிவர்த்தியா? சரியா? ஓகே. நான் பறையிறது தங்களாக புரியுதா உங்களுக்கு? நான் கொஞ்சம் நான் மலையாளம் தான் என்ற பூர்வீகம், ஆனா தமிழ் நல்லா பறையும். சரியா? நான் அறியும் தமிழ் அறியும். சரி, இந்த விளக்கு ஏத்துவோம். எவ்வளவு என்ன டைம்ல வருவாரு? இப்ப என்ன ஒரு 15-20 நிமிஷத்துல வருவார். சரி சரி, வரட்டும் வரட்டும். காலிங் பெல் யாரோ அடிக்கிறது போல இருக்கு பாருங்க. அம்மா அம்மா அஞ்சிகன் தானம்மா வாங்க. கதவை என்ன துறந்து போட்டுருக்கு? கதவை துறந்து போட்டு வேற இதுல இருக்கிற என்ன? நான் கோயிலுக்கா வந்தேன்? நான் வீட்டுக்கு தானே வந்தேன். நான் கோயிலுக்கா வந்தேன். உள்ளுக்கு வாங்க, உள்ளுக்கு. நீ கோயிலுக்கா வந்த? நீ என்ன கோயில் மாதிரி இங்க தீபங்கள் விளக்குகள்? நீங்க வாங்க முதல்ல உள்ளுக்கு. எனக்கு கோயிலுக்கு நான் குளிக்கல விளாங்கோ. நான் இப்ப வந்து குளிக்கல. நான் கோயிலுக்கு வரையில நான் வீட்டை தான் போகணும். பாரு, குட் நைட். ஓகே, இதுதான் வீடு. வாங்க ஜெயன். என்ன இதுதான் போடா? இவர் என்ன இதுல இருக்கிறார் குந்தி கொண்டு? இவர் யாரு உழுக விட்டார்? இவர் யாரு உழுக விட்டாரு? ஜெயன் என்ன செய்யறாரு பாருங்க. ஜெயன் ഇവിടെ உட்காரு, ഇവിടെ வாரு. சரி, நீங்க முகங்கழுவை கால் கை எல்லாம் அலம்பி வர போறது. எனக்கு தெரியும் என்ற வேலை. நீர் என்னதுக்கு இங்க வந்த நீர்? எனக்கு அதுதான் தேவை. சரியோ? துறந்து கிடக்கின்ற யாரும் வந்து என்ற வீட்டுக்கு உழுடையிலுமோ? யாரு? எனக்கும் அவருக்கும் கதை இல்லை. சாமியார் வந்து சாமியார் இருக்க வேண்டிய இடத்துதான் இருக்கணும். விளாங்கோ. இவர் என்னதுக்கு இப்ப என்ற வீட்டுக்கு வந்தவர்? நிலா, நீ தான் எனக்கு பதில் சொல்லுவோம். விளாங்கோ. இவரை யாரும் உழுக விட்டது? நீங்க முகத்தை கழிட்டு வாங்கோ, சேர்ந்து பார்க்கலாம். இப்படி சாமியாரோட எதிர்த்து கதைக்காதீங்க, கூடாது. எதிர்த்து கதைக்கிறதுக்கு சாமியார வீட்டுல யாரும் கொண்டு வந்து வச்சது? எனக்கு அதுக்கு பதில சொல்லும் முதல். விளாங்க. அம்மா நீங்க சொல்லுங்க அம்மா இருக்கு அவங்களோட மருமானுக்கு. ஜெகன், நான் பறையிறது உங்களுக்கு மனசுலா இல்லையோ? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? என்னன்னு சொன்னால், நீங்க இதுல வாங்க, முகத்தை கை கால் எல்லாம் அலம்பிட்டு இவிட வந்து உட்காருங்க. சரியா? உட்காருங்க. நான் உங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்க சாமி பார்த்து கொண்ட நீங்க இல்லையா? உங்களுக்கு சாமி இருக்கிறாருன்ற நம்பிக்கை இருக்குல்ல? ஆனபடியே நீங்க இவட வந்து உட்காருங்க. சாமி உங்களுக்கு நல்லதுதான் செய்வாரு. சரிதானே? சாமிய பற்றி எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்காண்டி இவர் யாரு இதுக்கு வரணும்? இவன் யாரு இதுக்கு வரணும்? அவர் என்ன திறந்திருக்கான்னு சொல்லி நம்மள வீட்டுக்கு உழுக வந்திருக்கலமோ? அவர் தானா வரையில நாங்கள் தான் சாமியார கூப்பிட்டு நாங்கள். அதுதான் நான் பார்த்தேன். சாமியார என்னதை கூப்பிடணும்? என்ன பிரச்சனை உனக்கு இருக்கு? என்ன பிரச்சனை? என்னதுக்கு சாமியா கூப்பிடணும்? இப்ப நீங்க கோயிலுக்கு போற இல்ல, அப்ப வீட்டை கோயில வச்சு பூசை செய்யத்தான். ஜெகன், இவட உட்காரம். நான் கொஞ்சம் உம்மோடு பறையணும். சரியா? என்ன என்று சொன்னால், நீர் வந்து இறை பத்தி நிரம்பிய ஓடுவார். சரியா? ஆனவடிய வந்து கடவுள்ல நம்பிக்கை இருக்கணும். கடவுள் நம்பிக்கையின்படி
நீர் நல்ல மனுஷனா தான் இருந்திருக்கிறீர் இல்லையா? ஆனா இப்போ கொஞ்ச காலமா நீர் மது அடிமையா இருக்கிறீர் இல்லையா? ஆனவடியா அது இல்லாம போறதுக்கு சில பரிகாரங்கள் இருக்கு. எனக்கு பரிகாரமும் அந்த காரமும் இந்த காரம் தேவையில்லை. நீர் முதல்ல இந்த வீட்டை விட காலி பண்ணும். நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணும், காதுல கேட்கணும். அப்பதான் நீர் இறைவன்ல பத்தி இருக்கிறது இல்லையா? ஆனபடியா உமக்கு நான் சொல்றத கொஞ்சம் கேளும், சரியா? சொல்றோம் ஓம் சிவாய நம. என்ன பயப்படுத்தி விடுறான்? என்ன இப்ப இந்த காதுக்கு என்ன பண்ணீங்க? அதுக்கு என்ன காதுக்கு என்ன சிவாய உண்டு? நான் என்ன பயந்தே போனேன். நீங்க செய்யுங்க, தொடருங்க சாமியார். மன்னிக்கவனும் அவர் இப்படி இதுன்றது தெரியும் தானே உங்களுக்கு நிலைமை. சாமியார் நீங்க தொடர்ந்து செய்யுங்க. இருந்த இதுவும் போயிட்டு எல்லாம் இறங்கிட்டு இவர் என்னது சாமி இப்படி என்ற காதுக்கு இப்படி செய்திருக்கணும். இருந்த எனக்கு எல்லா இதுவும் போயிட்டு செய்த வேலையால். இப்போ நான் പറയുന്നത് உமக்கு புரியுமான்னு நினைக்கிறேன். நீர் இறைவனை நம்பும். இதுல சில விஷயங்களை நீர் கூடாதென்று தெரிந்து கொண்டும் நீர் அதை பின்பற்றி கொண்டு போறீர் இல்லையா? ஆனா இதை நிறுத்த வேணும். அதுதான் உங்களோட குடும்பத்துக்கு நல்லது, சரிதானே? எந்த குடும்பத்துக்கு என்ன நல்லன்னு எனக்கு தெரியும், சரியோ? நீங்க பாடம் எடுக்க தேவையில்லை இங்க ஒரு தரம், சரியோ? நான் அதை பார்ப்பேன், எனக்கு தெரியும் எல்லாம். இப்ப கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். பிளீஸ் ஒரு கொஞ்சம் பேசாம இருந்தா குயிக்கா முடிஞ்சிடும். அவர் என்ன சொல்றதுன்றதை மட்டும் பாருங்க பிளீஸ். அவ சொல்றதெல்லாம் எனக்கு கேட்கறதுக்கு இப்ப ஏலா, சரியோ? விரும்பினா நீ என்ன செய்யணுமோ அதை செய்வோம், சரியோ? எனக்கு இப்ப பசிக்குது, சரியோ? எனக்கு பசிக்குது. இவர் இதை கொண்டு இதுல வச்சுட்டா நான் ஒன்னும் செய்யல. இன்றைக்கு சீக்கிரம் சூடாக இல்லாத முட்டையும் பொறிக்கல. சாமியை கொண்டு நட வீட்டை வச்சிட்டு இருக்கிறார். அப்பாடா, ஒரு மாதிரி அவரை இதண்டு சாமியார் போட்டார், நல்ல மாதிரி ஏதோ செய்துட்டு போயிட்டார். அத்தை முடிஞ்சது. சாமியார் போட்டார். இப்ப என்னதுக்கு அவரை நீ கூப்பிட்ட நீன்னு தான் நான் கேட்கிறேன். என்னதுக்கு அவரை இங்க கூப்பிட்ட நீ? பின்ன நீங்கள் ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு வாரீர்கள், என்ன செய்யறது? அப்ப உங்களை வச்சு என்னண்டு உங்களை திருத்துறா? டாக்டரை கேட்கவும், டாக்டர் நீங்க இப்ப ஒரு நாள் இல்ல, நீங்கள் எந்த நாளும் குடிச்சிட்டு வாரீர்கள், அப்ப என்ன செய்யற? உங்களை அவரை என்னது கூடியணும் நீ அவரை கூடியணும் நாட வீட்டுல இருத்தி போட்டு விளக்கம் வச்சு என்னதுக்கு அவரை இங்க கூடியணும் நீ? ஒரு நாள் குடிக்கிறாண்டு பாக்க எந்த நாளும் குடிச்சிட்டு வார்கள். எனக்கு ஒரு வழியும் தெரியல என்ன செய்யறாண்டு. அதுதான் கடைசி சாமியாரத்தனம் கூட்டியந்து இந்த குடியை நிப்பாட்டுவோம் நான் கூட்டியந்தது. அவரால நிப்பாடலுமா குடிய? அவர் உங்களோட குல தெய்வம் பிள்ளையார் முருகன். நான் ஒரு கதைக்கு சொன்னேன். நான் ஜெகன், நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு கதைக்கு தான் சொன்னி. குடிகாரனா பரவாயில்ல, குடிகாரனா முடிச்சிருக்கலாமண்டு. இப்ப அது அப்படி இருக்கிறதால உனக்கு என்ன பிரச்சனை வேண்டு? உதய பார்க்க எனக்கு முதல் இருந்த போல நீங்க எடுக்கிறது எனக்கு இவ்வளவு சந்தோஷம். அப்படியே இருங்க இனிமே. அப்ப இப்படி என்றா அப்படி என்றவ, அப்படி என்றா அப்படி என்றவ, அப்படியே இது என்ன இது? நீங்கள் சும்மா இப்படியே அதை பார்க்க இது பெட்டர். நீங்க முதல் இருந்த போல இருங்கோ. எனக்கு இந்த குடி வேண்டாம், நிச்சய பார்க்கலாம். குடியாரன் குடிய கெடுக்கும். ஆனபடியா நீங்க முதல் இருந்த போலயே நல்ல மாதிரி இருங்கோ. எனக்கு அது சந்தோஷம். சரியே ஜெகன் பிளீஸ். இதுவரை கேட்டது நாடகரங்கில் நாடகம். இந்த நாடகத்தில் பங்கேற்றவர்கள் நிலாவாக கமலா ஜெகதீஸ்வரன், நிலாவின் அம்மாவாக செல்லம்மா ராசதுரை, இவர்களோடு ஜெகனாக
சாமியாக உங்கள் தோழன் பாஸ்கரன். நாடகரங்கில் நாடகம் கேட்டீர்கள்.